காலிஃப்ளவர் பக்கோடா மசாலா உதிராம கரெக்டான மெஷர்மெண்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறினா கூட பக்கோடா போண்டா இல்ல பஜ்ஜி மாதிரி வந்துடும். அப்படிலாம் இல்லாம கரெக்டான மெஷர்மெண்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை ஃபர்ஸ்ட் பக்கோடா சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர்ல கொழுப்பு தன்மை கிடையாது. வெயிட் லாஸ் பண்றவங்க காலிஃப்ளவரை பொரியலா பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை நீங்கள் எந்த மெத்தடில் குக் பண்ணாலும் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சூடு பண்ண தண்ணியை காலிஃப்ளவரில் சேர்க்கறதுனால காலிஃப்ளவரில் ஏதாச்சும் புழு இருந்தாலும் அது க்ளீன் ஆகிடும். 5 மினிட்ஸ் கழித்து காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நல்ல தண்ணியில் காலிஃப்ளவரை அலசி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லைம் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து காலிஃப்ளவர் பக்கோடா மேலே சேர்த்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. மாவு அதிகமாக சேர்க்காம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா பக்கோடா சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.